ஸோ படத்துல வந்து ஃபன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் நம்ம ஃபன்னுன்னு எதிர்பார்க்கும்போது அங்க சீரியஸா முடிச்சிருப்பாங்க. நம்ம எய்தர் சீரியஸா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆர் ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் ஃபன்னுன்னு ஒரு விஷயத்த காமிச்சுட்டு சீரியஸா முடிக்கும்போது நம்மளால என்னடா இது! நம்ம எதுன்னு எதிர்பார்த்தோம். பட் இப்படி ஆயிடுச்சுன்ற மாரி ஆயிடுச்சு. 2வது தடவ ஆவரேஜ் தான். அங்கங்க பழைய பாட்ட மிக்ஸ் அப் பண்ணி ஒரு மாரி எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் தட்ஸ் ஓகே. ஒன் டைம் பார்க்கலாம். எனக்கு அந்த வாவா தேர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நேர்ல படம் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதாவது போலீஸ் மாரி ஒரு கதை தான் எனக்கு. கார்த்திக் சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சார் செம்மையா நடிச்சிருந்தாரு. அவரோட ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு சூப்பரா. ஹீரோயினும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க ஆக்ஷன். எம்ஜிஆரோட கொஞ்சம் நல்லா இதா பண்ணிக்கிறேன். நல்லா இதா பண்ணியிருக்காங்க. பண்ணிக்கிறேன். சாங்ஸ் எல்லாம் எப்படி அந்த அந்த காலத்து அந்த கால சாங்ஸ் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. கார்த்தி அந்த எம்ஜிஆருக்கு இப்போ அந்த லைன்ல பண்ணியிருக்காரா இல்ல கொஞ்சம் அவரோட அதை விட ஆனந்தராஜ் தான் பக்காவா இருக்கிறாரு. நல்லா இருக்கு ஆக்சுவலி படம். டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். தியேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். செம்மையா இருக்குண்ணா. எப்படி பண்ணி எம்ஜிஆரோட கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு பொங்கலுக்கு மைண்ட் அப்செட் என்னன்னா ஜனநாயகன் வரல, அதான் உங்க மைண்ட் அப்செட்டா இருக்கு. மைண்ட் அப்செட்டா? ஆமா, சரி இப்ப இது வந்திருக்குல்ல இத பேஸ் பண்ணி நீ உள்ள பார்த்ததுல அது எப்படி இருந்தது? அது சூப்பரா இருந்தது. எம்ஜிஆர் பண்ண அந்த மாறி மாறி ஸ்பிரிட் எப்படி வந்து அவருக்குள்ள போய் வரா மாதிரி இருக்கு கடை. மற்றபடி கடை சூப்பரா இருந்தது. படம் நல்லா தான் இருக்கு. இந்த காலத்து ஆளுங்களுக்கு கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஜென்சி மக்களோட கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மேபி. எம்ஜிஆரை பத்தி நல்லா எடுத்திருக்காங்க படம். ஸ்டார்டிங் டூ நலன் குமாரசாமி எப்படி அவர் ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி நல்லா தான் எடுத்திருக்காங்க படம். இது மாமாச்சார்னு கான்செப்ட் ஒரு டைட்டில் ஆ அது பேஸ் பண்ணி இருக்குதா? அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கு. நல்லாவே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஓல்டு பீப்பிள் ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க படத்தை. மலையாளத்துல இந்த மாதிரி ஒரு படம் வந்திருந்தா நல்லா தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. இது கொஞ்சம் நம்ம ஆளுங்கன்றதுனால போறப்ப பிடிக்கலன்னு சொல்லிட்டு போறத பார்க்க முடியுது. ஜென்சி பீப்புள் கொஞ்சம் கனெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பட் நல்லா எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஸ்டோரி. ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் அழகாக அந்த டைரக்டர் கொண்டு போயிருக்காரு. நல்ல அழகான இது. அப்போ அதுவும் இல்லாமல் இந்த காலத்தில் இந்த அரசியலும் டச் பண்ணியிருக்காங்க. அது வந்து மாற்று கருத்து இல்லை. இப்போ அதில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கள் எம்ஜிஆர் எப்படின்னா தீமை எதிர்க்க வருவார். ஒரு கற்பழிப்பு இருந்தால் உடனே எம்ஜிஆர் போவார். ஒரு கொள்ளையடித்தா உடனே எம்ஜிஆர் போவார். அதே மாதிரி ஒரு கோணத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப டச் பண்ணல. சில விஷயங்கள் தான் டச் பண்ணியிருக்காங்க. ஏதாவது உடனே ஒரு தீமை இது பண்ணும்போது அதை போய் தட்டி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கே தவிர அவருடைய ஃபுல் படங்களை இவங்க கையாளவே இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. வாவாதியர் மூவி சூப்பரா இருந்துச்சு. கார்த்திக் சாரோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கெல்லாம் கார்த்திக் சாரோட ஃபேன்ஸ். பழைய எம்ஜிஆர் மூவிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவரோட அந்த வால் சண்டை அதெல்லாம் எம்ஜிஆரோட வால் சண்டைலாம் நல்லா ஞாபகம் வந்துச்சு. நான் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல அப்பாவோட சேர்ந்து நிறைய பார்த்துருக்கேன். பிடிக்கும் ரொம்ப. எனக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்கும். மூவி நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி வந்திருக்கு. என்டர்டெய்னிங்கா இருக்கு. பார்க்கலாம். அவரோட ஆக்டிங் எப்பவுமே நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட தம்பி இவரோடது வந்து நல்லா காமெடியா பண்றாரு. நம்பி பார்க்கலாம். ஓவராலா இப்போ எப்படி சொல்றது, நம்பி ஒரு நல்ல படமே ரொம்ப நாளா வராத மாதிரி இருக்கு. இது பார்க்கலாம். கண்டிப்பா. நல்லா பார்க்கலாம்.